தாத்தா. தாத்தா அப்படின்ற சப்தம் எதை குறிக்குது? இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைப்பவனுக்கு பேரு தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. முதல்ல பகவான் என்ன பண்றார்? இந்த உலகத்தை படைப்பதற்கு இந்த உலகத்துக்குள்ள வரார். இந்த உலகத்துக்குள்ள வந்து என்ன பண்றார்? தன்னுடைய வியர்வையிலிருந்தே ஒரு பெரிய சமுத்திரத்தை உற்பத்தி பண்றார். காரண உதக அப்படின்ற ஒரு பெரிய சமுத்திரத்தை உற்பத்தி பண்றார். அதுலயே படுத்துட்டார். படுத்துட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய வீரியத்தை என்ன பண்றாரு? அந்த கடல்ல விடுறார். அந்த கடல்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா, உள்ள இருந்து ஒரு நாபிக் கமலத்துல என்ன பண்றாரு? பகவான் வந்து சுயம்பு அப்படி சொல்லக்கூடிய பிரம்மதேவன் என்ன பண்றாரு? தோன்றுறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்ப இங்க தாத்தா அப்படிங்கிற சப்தம் யார் ஒருவன் உருவாக்குறவனோ அவனுக்கு பேரு தாத்தா அப்படிங்கிற சப்தத்தை குறிக்குது. சோ பகவான் என்ன பண்றாரு? தான் தான் முதல்ல இருந்துட்டு இருக்கார். யாரும் இல்லாத சமயத்துல இருந்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்றார்? முதல்ல பிரம்மதேவன் என்ன பண்றார்? தன்னுடைய நாபி கமலத்தை வந்து தோற்றுவிக்கிறார். அதனால அவனுக்கு பேரு கர்ப்பத்தை கொடுப்பவன். சோ கிருஷ்ணர் பகவத்ல சொல்றாரு இல்லையா, அகம் பீஜ பிரதப்பிதா அப்படின்னு சொல்லி சொல்றார் இல்லையா, நான் தான் விதை அளிக்கும் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ அப்ப இந்த உலகம் முழுவதும் பிரகிருதி அப்படின்னா பெண்களை போன்றது இல்லையா. ஆண் புருஷன் அவன் என்ன பண்றான்? விதை கொடுத்தாதான் பெண்ணான மனைவி என்ன பண்றா? கர்ப்பம் தரிக்கிறார். அது போல இந்த பிரகிருதி என்ன பண்ணுது? பகவானிடம் சக்தியை பெற்று இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பலவிதமான ஜீவராசிகளுக்கு உடல் என்ன பண்ணுது? இந்த பிரகிருதி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறோம். இப்படியாக தாத்தா அப்படின்ற சப்தமானது அந்த பகவான் தான் எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றார். தாத்தான்ற சப்தம் தாரண போஷணத்தையும் குறிக்கும். ஒரு குழந்தைய பெற்றெடுத்தா மட்டும் போதுமா? அந்த குழந்தை என்ன பண்ணும்? வளர்க்கணும், காப்பாற்றணும் இல்லையா. அந்த பொறுப்பு என்ன பண்றாரு? பகவான் எடுத்துக்கிறார். அதனால உனக்கு பேரு தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல அதாத்தா அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறார். அதாத்தா அப்படின்னா தனக்கு ஒரு தோற்றம் இல்லாதவன். பிரம்மதேவன் விஷ்ணுவிடமிருந்து பகவானுடைய நாபிக் கமலத்துல தோன்றினார். அப்ப விஷ்ணு எங்க தோன்றினார் அப்படின்ற கேள்வி யாரும் கேட்க முடியாதான். அப்படி தனக்கு எந்த தோற்றம் இல்லாதவன், தான் எல்லாவற்றுக்கும் காரணமானவன். அதனால அவனுக்கு பேரு தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே போல தே அப்படின்ற இன்னொரு தாத்தா கொடுக்கிறார். எவன் ஒருவன் எல்லாத்தையும் குடிச்சிடறானோ அவனுக்கு பேரு தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த உலகம் எல்லாத்தையும் என்ன பண்ற? கடைசியில பிரய ஜலத்துல வரும்போது எல்லாத்தினுடைய வாயில போட்டு எல்லாத்தையும் குடிச்சிடறான். உலகம் உண்ட பெருவாயான்னு சொல்லி சொல்ற மாதிரி மொத்த பிரபஞ்ச ஜலத்தை என்ன பண்றாரு? தன்னுடைய வயிற்றுல அடக்கி வச்சுட்டு படுத்துட்டு இருக்காருல, அதனால பேரு தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றார். சமீப காலத்துல இந்த ஒரு விஷயம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ராமர் மாமிசம் சாப்பிட்டாரா? ராமர் மாமிசம் சாப்பிட்டார். ராமரை சாப்பிட்டா நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது? ராமர் மாமிசம் இதே போட்டு என்ன பண்றாங்க? அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க. இந்த முட்டாள்களுக்கு தெரியல, ராமரை பத்தி பேசுறதுக்கு லட்சக்கணக்கான நல்ல விஷயங்கள் இருக்கு. அவர்கிட்ட எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு, அதை பத்தி யாருக்கும் பேச வராது. ராமர் என்ன பண்ணார்? பிறந்த உடனே தன்னுடைய அப்பா சொல் பேச்சு கேட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா சொல் பேச்சு கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு போனார். அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி என்னானாலும் பரவாயில்ல தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய மனைவியை காப்பாற்றினார் இல்லையா. தன்னுடைய குடும்பமே வீணா போனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு நல்ல ராஜாவா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் பண்ணார். இப்படி எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு. இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஏன் ராமர் மாமிசம் சாப்பிட்டா நான் ஏன் சாப்பிடக்கூடாது இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். அப்ப ராமர் 14 வருஷம் அப்பா பேச்சு கேட்டு காட்டுக்கு போனார். நீ அதை பண்ணலாம் இல்லப்பா? அதை பண்ண மாட்டேன் சார். ராமத்தோடைய மனைவி மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு, அவ்வளவு பொறுப்பா இருந்தாரு. மனைவி தொலைஞ்சு போனாலும் சரி, வேற நாட்டுக்கே தூக்கிட்டு போயினாலும் சரி, அவன் சிறப்பிடிச்சிருக்கு ராவணாகவே இருந்தாலும் சரி, எனக்கு உதவிக்கு யாரும் ஆளே இல்லைனாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்? சமுத்திரத்துல ஒரு பாலத்தை போட்டு குரங்களையாவது கூட்டிட்டு போயிட்டு அந்த குலத்தையே நாசனம் பண்ணி அவனுடைய மனைவியை காப்பாற்றி கொண்டு வச்சிருப்பேன். இப்படி உனக்கு பொறுப்பு வருமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு யாரா தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா, அப்பா தொலைஞ்சு போனதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அப்படியே மறந்து விட்டுருவாங்க. இன்னும் வேற ஊருக்கு போயிட்டாங்க, வேற நாட்டுக்கு போயிட்டாங்கன்னா போயிடுச்சு அப்பா, இல்ல போலீஸ் கேஸாவது ஆயிடும். எழுதி கொடுத்து வந்துருவாங்க. என் ஒய்ஃபு கிளம்பி போயிட்டாங்க, இல்லையா ஹஸ்பண்ட் ஓடி போயிட்டாங்கன்னு என்ன பண்ண எழுதி வச்சுட்டு சந்தோஷமா அடுத்து ரெடி ஆயிடுவாங்க இல்லையா. ஆனா ராமர் அப்படிலாம் பண்ணவே இல்லையா. தன்னுடைய மனைவி ஒரே ஒரு மனைவி தான். என்ன பண்றாங்க? அவங்களை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு அவ்வளவு பொறுப்பு ராமர் இருக்கிறது. அந்த மாதிரி உனக்கு பொறுப்பு இருக்குமா? அந்த மாதிரி பொறுப்புலாம் எனக்கு கிடையாது சார் இல்லையா. சரி, நாட்டு மக்களுக்காக தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் பண்ணாரு, அந்த மாதிரி ஒரு நாள் இருக்க முடியுமா? இன்னைக்கு அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. தன்னுடைய குடும்பத்துக்காக நாட்டையே தியாகம் பண்றவங்க தான் இன்னைக்கு இருக்காங்க இல்லையா. நாட்டு மக்களுக்காக குடும்பத்தை தியாகம் பண்ணார் ராமர். அவர் தலைவர் இல்லையா, அவர் ராஜா. ஆனா இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் எப்படி இருக்காங்க? தங்களுடைய ஒரே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஊரையே அடிச்சு உலையில போட்டுறாங்க இல்லையா. ஊரையே கூறு போட்டு சாப்பிட்டுறாங்க, ஒரே ஒரு குடும்பம் நல்லா இருந்தா போதுன்னு சொல்லிட்டு. இவங்களால எப்படி ராமரை புரிஞ்சுக்க முடியும்? ஸோ அப்ப தாத்தா அப்படிங்கிற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னா, பகவான் எல்லாத்தையும் குடிக்கிறாராம். ஸோ பகவான் உலகத்தையே குடிக்கிறான்னு சொல்லி சொல்லும் போது மாமிசம் சாப்பிட்டார் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு அல்பத்தனமா இருக்கு. அவர் மாமிசம் மட்டும் சாப்பிடா, மனுஷங்களையும் சாப்பிட்றாரு.
மனுஷங்களை மட்டும் சாப்பிடலடா, மொத்த மலை, இதற்குடைய நதி எல்லாத்தையும் சாப்பிட்றார். சூரியன், சந்திரன், தேவர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிட்றார். பிரம்மதேவனை கூட உள்பட எல்லாத்தையும் சாப்பிட்றார். கடைசியில் ருத்ரனையும் சாப்பிட்றார். ருத்ரன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ருத்ரனை சொல்லும் போது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஊறுகாய்ன்னு சொல்லி சொல்லுது. தஸ்ய அவசேஷனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஊறுகாய் வைப்பாங்க இல்லையா, ஊறுகாய் எதுக்கு தெரியுமா வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். தொட்டு தொட்டு என்ன பண்ணும், எல்லாம் உள்ள போயிடும். கடைசியில ஊறுகாயும் வலிச்சு வாயில போட்டு போயிடும் இல்லையா. அது போல என்ன பண்றாரு பகவான், சிவபெருமான் வச்சிருக்காரு, ருத்ரனை வச்சிருக்காரு. சிவன்னா வேற, ருத்ரனா வேற, நல்லா வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் அப்படிங்கிறது வேற, ருத்ரன்றது வேற. ருத்ரன் அப்படின்றது வந்து இந்த உலகத்தை அழிப்பதற்காக இருக்கார். அவருக்கும் சதாசிவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ருத்ரன் அப்படின்றது ஆத்மா தான், சிவன் அப்படிங்கிற சிவ தத்துவம், அது வேற புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ற, ருத்ரன் என்ன பண்றாரு, தனியா ஊருக்கு மாதிரி வச்சிருக்காரு. அந்த ருத்ரன் விஷயம் என்ன பண்றாரு, உலகத்தை எல்லாத்தையும் அழிச்சிறாரு. கடைசியில் அந்த ருத்ரன் என்ன பண்றாரு, வலிச்சு வாயில போட்டு போயிட்டே இருக்கார். அது போல யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராமர் மாமிசம் சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்டார். ராமர் மாமிசம் சாப்பிட்டார், ராமர் மனுஷனையும் சாப்பிட்டார், ராமர் தேவர்களையும் சாப்பிடுவார், ராமர் மொத்த உலகத்தையும் சாப்பிட்டார். இப்ப என்னதுக்கு இல்ல, அதெல்லாம் நான் நம்ப முடியாது. அப்ப நீ எதையுமே எடுத்துக்காது. நீ எந்த ராமாயணத்துல ராமர் மாமிசம் சாப்பிட்டான்னு சொல்லி சொல்றியோ, அதே ராமாயணத்துல சொல்லப்படுது அந்த ராமர் ஸ்ரீராமர் தான் யாரு, ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் என்ன பண்றாரு, இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் பொழுது எல்லாத்தோடைய வாய்க்குள்ள போட்டுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எப்ப நீ இதை நம்பலையோ அப்ப இதையும் நம்பாத இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம், நீங்க ரொம்ப தைரியமா சொல்லலாம். அதான் இங்க சொல்றாரு, தாத்தா எல்லாத்தையும் குடிச்சிடறாராம். இந்த உலகத்துல எல்லாத்தையும் பிரளய ஜலத்துல கலந்து எல்லாத்தையும் கலக்கி ஒரே குடியே குடிச்சிடறாராம் இல்லையா. எல்லாத்தையும் ஜூஸ் பண்ணி, பெரிய ஜூஸ் பகவானுக்கு. நம்ம எல்லாம் சின்ன சின்ன ஜூஸ் எதாவது குடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. பகவானுக்கு ஒரே ஜூஸ் தான், மொத்த உலகத்தையும் ஒரு மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு கபக்குன்னு குடிச்சிட்டு அவர் பாட்டு ஹாப்பியா படுத்துருவார் இல்லையா. ஸோ பகவானுடைய தூக்கத்துக்கும் அவ்வளோ சக்தி இருக்கு. பகவான் எப்படி தூங்குறாருன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் என்ன பெருசா தூக்குறோம், தூங்குறதுல என்ன பண்ண முடியாது, பகவானை யாருமே ஜெயிக்க முடியாது. எப்படி தூங்குறாரு அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் கடலை பார்த்தாவே என்ன ஆகும், பயமா இருக்கும். ஆனா பகவான் கடலாம் தூங்கிட்டு இருக்காரு. கடலை எங்க தூங்கிட்டு இருக்காரு, நடுக்கடலை தூங்கிட்டு இருக்காரு. பாம்பு அடேங்கப்பா கனவுல வந்தாவே நம்ம எந்திரிச்சு ஓடியே போயிரும், ஐயோ பாம்புன்னு சொல்லி ஓடி போயிரும். ஆனா பகவான் யார் மேல படுத்துட்டு இருக்காரு, பாம்பு கீழேயே படுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு மனுஷன் கடலுக்கு நடுவுல பாம்புனுடைய மடியில ஒருத்தன் படுத்து தூங்கணும் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட தைரியமான ஆளா இருக்கணும், இல்ல அவனுக்கு தூக்கத்து மேல எவ்வளவு பற்று இருக்கணும் இல்லையா. அப்படி தூங்குறான் என் மனுஷன், இடியே விழுவுது ஆனா தூங்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்ல. அது போல பகவான் எப்படி தூங்குறாரா, பாம்பு தலைக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கடல் அலைகள்லாம் பயங்கர புசு புசு வந்துட்டு இருக்கு. ஆனா பகவான் எப்படி இருக்காரு, ரிலாக்ஸா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, தூங்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் எல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. எதை காட்டுறாரு அப்படின்னா, நம்ம எப்படி மனிதர்கள் வாழணும் இந்த உலகத்துல காட்டுறாரு. இந்த உலகத்துல சம்சாரம் அப்படிங்கிறது கடல் அலை போல என்ன பண்ணிட்டு இருக்கும், பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதே போல நம்மளை சுத்தி இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படிதான் இருப்பாங்க, பாம்பு மாதிரி கண்ணை பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படா இவன் காலி பண்ணலாம், இவனை எப்படா முடிக்கலாம்னு காலி பண்ணலான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா ஒருத்தன் எப்படி இருக்கணும், பக்தன் எப்படி இருக்கணும், சிதப்பிரக்யன், அப்படியே கூலா இருக்கணும், ஒன்னும் கண்டுக்கவே கூடாது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க நிறைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா, தூக்கம் தான். பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நல்லா தூங்கிடுங்க, எந்திரிச்சு பார்த்தனா கஷ்டமே தெரியும், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா. அது போல பகவான் காட்டுறான், இந்த உலகத்துல எப்படி ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னா, எப்படி ஒருவன் தூங்கும் பொழுது எல்லாத்தையும் மறந்துட்டு அப்பாடி தூங்குவான். சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தா தெரியும், ஓடுன்னு ஓடிட்டு இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கும் இல்லையா. ஓடிட்டு இருக்கக்கூடிய குழந்தைய அம்மாவுக்கு வச்சு கட்டி மேய்க்க முடியாது இல்லையா. அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய தூங்க வச்ச பின்னாடி பக்கத்துல உட்காந்து பார்ப்பாங்க, சே தூங்கும் போது எவ்வளவு அழகா அமைதியா இருக்கான், இதே மாதிரி முழிச்சிட்டு இருக்கும் போது இருந்தாலும் பரவாயில்லையே, எந்திரிச்சிட்டானா இவன் ராவடி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தூங்கும் போது ரொம்ப அழகா இருப்பான். என்ன பண்ணுவான், அப்ப எல்லாத்தையும் மறந்து போயிடுவான். நம்மளும் அப்படித்தானே, முழிச்சிட்டு இருந்தோம்னா அடேங்க அப்பா நான் யாரு தெரியுமா உனக்கு, டே நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, அந்த தெரியுமா. தூங்கிட்டானா ஒண்ணுமே தெரியாது, ரோட்ல படுத்து தூங்குறோமா இல்லையா, இல்ல நம்ம இங்க எப்படிப்பட்டவன் ஒண்ணுமே எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். தூக்கம் அப்படிங்கிற நம்முடைய ஆத்மாவை குறிக்கக்கூடியது. ஸோ எப்போ ஒருத்தன் தன்னை தானே ஆத்மான்னு உணர்ந்துட்டானோ அவனுக்கு என்ன கிடையாது, வெளியில இருந்து வரக்கூடிய துன்பங்கள் எதுவுமே அவனை தொடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால நீங்க எல்லாரும் தூங்கணும். எப்படி தூங்கணும், பகவானை போல தூங்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம், பகவானை போல எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நிஷ்கவலையா இருக்கணும். அந்த நிஷ்கவலையா எப்படி தெரியுமா வரும், யார் ஒருத்தனுக்கு 4வது நிலைக்கு போய் சேரானோ,
இந்த உலகத்துல 3 நிலை இருக்குன்னு சொல்லி சொல்றோம். என்னது? ஜாக்கிரத, சுஷுப்தி, ஸ்வப்ன நிலைன்னு 3 விதமான நிலை இருக்கு. விழித்திருக்கிறது, தூங்கிட்டு இருக்கிறது, கனவு காண்றது. இந்த 3ஐயும் தாண்டி 4வது ஒரு நிலை இருக்கு, துரிய நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். துரிய நிலை அப்படின்னா இந்த உலகத்திலே கிடையாது, வேற ஏதோ உலகத்துல இருக்கான், அதுக்கு பேர் துரிய நிலைன்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட நிலை தான் பகவான் வந்து துரிய நிலையில் இருக்கார். நம்மளும் என்ன பண்ணோம்? அந்த துரிய நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்படிப்பட்டவன் தான் தாதா அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்ப்பம் ததாதி இதி தாதா சொல்லி சொல்றார். கடைசி நாமம்